ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்லாரும் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, என்னோட கடைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான பொருள் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கூட நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அது கண்டிப்பாக வந்து பாண்டு செட்டப்லையோ அல்லது வந்து ஒரு 5 டேங்க் 6 டேங்க் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைஃபன் பம்ப் இது பார்த்தீங்கன்னா சோபோ ஏசிடிசி 3000 எப்பயும் போகிற பம்ப் ஒன்று. இது வந்து ஹீட்டருக்கு போடக்கூடிய வேக்கம் கப்பு. இது ஆப்டிமம் பைலட்டில் 3-in-1 ஃபுட்டு. இது ஆப்டிமம் ஒன்றில் இந்த சின்ன சின்ன ஃபிஷ் இருக்கு இல்லையா, மவுத் பீஸ் சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போடக்கூடிய குட்டி குட்டி பைலட். இது மைக்ரோ பைலட். இது வந்து ஃப்ளோரான ப்ளஸ் வந்து பேரட்டு ஆஸ்கர் இதுக்கெல்லாம் போடக்கூடிய குயிக் ரெட் ஃபுட்டு 100 கிராம் பேக்கெட். இது அப்புறம் டவுசில் சிலிக்கான். ஸோ பெரிய பெரிய டேங்க்லாம் வந்து குவாலிட்டியாக ஒட்டக்கூடிய டவுசில் சிலிக்கான் வந்து. அடுத்து இன்டென் ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம ஏன்னா நமக்கு வந்து கோல்டு ஃபிஷ் தான் நமக்கு அதிகமாக மூவ் பண்ணுறதுனால ஸோ கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம நிறையாவே எடுத்துருக்கோம். ஸோ இது பாதி இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் உங்களுக்கு. ஸோ பிக்கு ஸ்மால் இது எல்லாமே வந்து கலந்து வந்துருக்கு இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய சோபோவில் ஏசிடிசி பம்பு A320 மாடல். இது வந்து இது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏர் ஸ்டோனு, அதுக்கு தேவையான டியூப்பு 2 பார்த்தீங்கன்னா NRB கொடுத்துருக்காங்க. நான் ரிட்டன் வால்வு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்மளோட மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு. ஸோ பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து கண்டினியூ மோடில். ஸோ பம்ப் வந்து நாய்ஸ்லெஸ் தான். பம்ப் வந்து நம்ம சோபோ SP3000ஓட இது வந்து நாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. செகண்ட் டைம் அழுத்தினோம்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் மோடில் ஓடும். ஸோ ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 25 செகண்ட் ஓடி 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி வந்து ஓடுது. ஸோ சார்ஜ் வந்து உங்களுக்கு இதிலே காமிச்சிடும். ஸோ இன்னும் பம்பில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது சார்ஜ். சரிங்க, சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சார்ஜ் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவரைட் ஆஃப் ஆயிரும். ஸோ இதோட மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இதோடைய பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பம்ப் வந்து நம்ம ஒரு பம்ப் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மணி நேரம் 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூவாக புது பம்பில் ஓடிச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 2 நாள் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். சரிங்களா. ஸோ சூப்பராக இருக்குது. அப்புறமே தான் நான் வந்து இந்த பம்பே எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ட்ரிப் மோடில் வந்து உங்களுக்கு சாலிடாக வந்து 16 மணி நேரம் வந்து சாலிடாக ஓடுது. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பவர் கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரிப் மோடில் போட்டுக்கோங்க எப்பயுமே. ஸோ அதுதான் இந்த பம்பை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். சரிங்களா. ஏன்னா வந்து ஏசிடிசி பம்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ வந்து பேட்டரி உப்பிடும். ஸோ பம்ப் வந்து சம்டைம் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது சார்ஜ் போட்டு எடுத்து வைக்கிற பொருள் கிடையாது. இது வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருள். நான் இதை பற்றின தனியாக ஒரு ரிவ்யூ போடுறேன். சரிங்களா. ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கானோ இன்டென் ஃபுட்டு தான். ஸோ ஃபுல்லாகவே இன்டென் ஃபுட்டு தான். இதெல்லாம் கீழே ஒரு சோபோ SP3000 பம்ப் ஒன்று. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்பாஞ்சு இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்பாஞ்சும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் உள்ள ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பிராண்டில் செப்பரேட்டாக லின்னி பிராண்டில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய குவாலிட்டி தான். ஸோ இதனோட குவாலிட்டி பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து திக்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வாங்குற ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா,
நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய டாப் ஃபில்டர் ஸ்பாஞ்சுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இதனோட கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 75 கிராம்ஸ் வந்து தாராளமாக வருது. ஸோ ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வாங்குறீங்களா அந்த ஸ்டஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் சரிங்களா. ஸோ சம்பெல்லாம் போட்டிங்கன்னா 2 வாட்டி 3 வாட்டி வந்து வாஷ் நல்லா தாங்குது. ஸோ அதனால தான் நம்மகிட்ட வந்து அதிகப்படி இந்த ஸ்பாஞ்ச் வந்து கேட்டு வாங்குவாங்க. ஸோ ஸ்டிஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து லைஃப் வரும். அதாவது லைஃப் மீன்ஸ் நீங்கள் நார்மலாக ஒயிட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரியாக கலந்து போயிடும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து 2 வாட்டி 3 வாட்டிக்கு அப்புறம் தான் வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸில் மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்பாஞ்சில் ஆர்டர் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னடிக் ஸ்க்ரப்பர். இது வந்து 12 mm ஒரு 6 feet டேங்க் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஜம்போ சைஸ். இது வந்து நார்மல் சைஸ் கிடையாது, இது வந்து ஜம்போ சைஸ். ஸோ மேக்னெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து 12 mm சப்போர்ட்டுக்கு வரக்கூடியது. ஸோ சைஸ் பாருங்கள் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். நல்லா ஜம்போ சைஸ் ஒரு 5 feet 6 feetல இருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைலியா மாடலில் வந்து CP60 இதனுடைய மாடல். இது வந்து ஸோ இந்த மோடோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா கடைங்களுக்கோ அல்லது வந்து ஒரு பாண்டு செட்டப்லையோ அல்லது வந்து ஒரு 7 தொட்டி 8 தொட்டி வச்சுருக்கேன், ஏன் 10 தொட்டிக்கு மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கப்பீஸ்லாம் நிறைய பேர் வந்து 20 டேங்க் 30 டேங்க் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த பம்பு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு AC/DC ஏர் பம்பு. ஸோ வந்து இது நம்ம கடை பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து UPS எல்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் வந்து ஒரு பேக்கப் வேணும் இல்லையா கரண்ட் போச்சுன்னா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் எடுத்திருக்கோம். இது வந்து நார்மல் மோடில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 40 to 50 டேங்குக்கு வந்து சாலிடாக வந்து இதனால் வந்து அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பேட்டரியில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேட்டரியோட பேக்கப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 hours சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறதோட நீங்கள் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டரி மோடில் ஓடுது பார்த்தீங்களா, அப்போ வந்து கரண்ட் அதாவது நீங்கள் 30 டேங்க் 40 டேங்க் போகிறீங்கன்னா ஒரு 20 டேங்க்கு தான் போட முடியும். ஏன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகிடும் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து சென்னையில் மேக்ஸிமம் கடைகளில் வந்து நான் இந்த பம்ப் ஆர்டர் போடும் போதே ஒரு குழப்பத்தில் தான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ இல்லையோன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம கடை பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம கடையில் ஒரு 10 டேங்க் 20 டேங்க் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பேக்கப் வேணும் இல்லையா, நம்மகிட்ட வந்து UPS இல்லை. ஸோ UPS போகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ வந்து பேக்கப் வேணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த ஓனர்கிட்ட தெளிவாக கேட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி ப்ராப்பராக வந்து இது பேக்கப் நிற்குதுன்னு சொன்னதுக்கு சென்னையில் மேக்ஸிமம் கடைகளில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. பேக்கப் ஹவர்ஸ் வந்து 7 hours-லேருந்து 8 hours வரைக்கும் சால்டாக நிற்குது. ஆனால் வந்து ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது அதனுடைய ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அவ்வளோதான். அதாவது கரண்ட் போச்சுன்னா மட்டும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நாய்ஸ்லெஸ். மற்ற பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்ன்னு ஓடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டில் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க தூக்குறதுக்காக. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் டியூப்லாம் சொல்வதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லப்பர் தான் மெயின். ஏன்னா இந்த மாதிரி பம்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த லப்பர் வந்து போயிருமாமா. ஸோ நான் வந்து ஒரு கேள்விப்பட்டேன் இந்த பம்பில் எல்லா பம்ப்லையுமே வந்து மேக்ஸிமம் இந்த லப்பர் வந்து போயிடும். இது பேர் பார்த்தீங்கன்னா டயப்ராம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டயப்ராம் மட்டும் சீக்கிரமாக போயிருமாமா. இது மட்டும் மாற்றிட்டே இருக்கும். இது வந்து நான் அடிஷ்னலாக ஆர்டர் போட்டு எடுத்தது. ஸோ இத்தனோட லப்பர் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயாம். இந்த சிங்கிள் லப்பர் தான் வந்து 350 ரூபா. பார்த்தா சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பம்பெல்லாம் வாங்கும் போது கூடவே இது வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த லப்பர் கட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்னைக்கு தான் சர்வீஸ் வந்து நம்ம ஊரில் வந்து பண்ணுறதில்ல சரிங்களா. சென்னைக்கு தான் நம்ம பம்பே வந்து பார்சல் அமுச்சு விட்டு அவங்க சர்வீஸ் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. எப்படியுமே ஒரு 5 days 10 days போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆர்டர் போடும் போதே இந்த பம்பில் வந்து இந்த மாதிரி வந்து
டயப்ராம் லப்பர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் போடுங்க. இந்த பம்ப் இல்லை, ஸோ நீங்கள் எந்த சீரீஸில் வந்து ஆர்டர் போட்டாலுமே இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டயப்ராம் லப்பரோட வந்து நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஸோ இதனுடைய ஒர்க் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மாடல் வந்து இதை முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஆன் கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெகுலேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரெட் லைட் எரியுது, ஆப்ரேஷன் சொல்லி போட்டிருக்காங்க, ரெட் லைட் வந்து எரியுது. இந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது வந்து லோ மோடு. ஸோ லோ மோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ரெஷர் வருது, இவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வால்யூம் ஹை பண்ணிக்கலாம், ஹை பண்ண லைட்டாக உங்களுக்கு வால்யூம் வருது. இது வந்து சும்மா இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் வரும். அதே நீங்கள் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் ஏர் டியூப்லாம் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா சவுண்ட் வந்து குறைஞ்சிரும். ஃபுல் வால்யூமில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து கரண்ட்டில் இப்போ ஒர்க் ஆகல, இப்போ வந்து பேட்டரியில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரின் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்தியன் பின்னுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒன்று வாங்கிக்குவாங்க. ஸோ இது வாங்கிட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டில் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஆன் மோடு, ஆனால் வந்து பம்ப் வந்து இதாகலை, ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம இதில் ரெகுலேட்டர்லாம் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ரீசார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து ரெட் லைட் எரியுது. ப்ளஸ் வந்து பவர் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் காமிக்குது. ஆனால் வந்து பம்ப் வந்து ஒர்க் ஆகலை. நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் ஆன் பண்ணால் மட்டும்தான் பம்ப் வந்து ஒர்க் ஆகும். ஆன் பண்ணிட்டா ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ வந்து கரண்டில் இருக்கிறனால 3 லைட்டுமே பார்த்தீங்கன்னா எரியுது. ப்ரெஷர் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இது சவுண்ட் வந்து நினைக்காதீங்க, இது வந்து ஃபுல்லாக ஏர் வருது, ஏரோட சவுண்ட். இது மோட்டரில் எந்த நாய்ஸுமே வரல. இது வந்து நீங்கள் ஒயர்லாம் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா சவுண்ட் வந்து குறைஞ்சிரும். இப்போ வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். பவர் ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜும் ஆகிறதில்ல, பவரும் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில் ஓடிட்டு இருக்கு. அது வந்து ரெட் லைட் மட்டும் உங்களுக்கு எரியும். ஸோ அதேமாதிரி நீங்கள் டோட்டலாக அப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதில் வந்து நீங்கள் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 10 டேங்க் வச்சுருப்போம், 20 டேங்க் வச்சுருப்போம், 30 டேங்க் வச்சுருப்போம். 30 டேங்க் வச்சுருப்போம் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோ கொடுத்துக்கலாம். அதே வந்து கம்மி டேங்க் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து கொப்பளிச்சுட்டு வரும். அதனால் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் நீங்கள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 5 டேங்க் 10 டேங்க் தான் இருக்குன்னா நீங்கள் ஃப்ளோ கண்ட்ரோல் கம்மியாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் கரண்ட் போச்சுன்னா கூட நீங்கள் லோ ஃப்ளோவில் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒரு 8 ஹவர்ஸுங்கிறது தாராளமாக வந்துடும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இந்த பம்போட ரிவ்யூ கூட. ஏன்னா கடைக்காரர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் இந்த பம்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பம்பு கூட நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பம்பு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் டைம் வந்து 12 மணி நேரம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட பேக்கப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து 6.7 kgs வந்து வெயிட்டு. வாட்ஸ் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது 80 வாட்ஸு. இது வந்து CP60. இதில் வந்து CP100 CP120லாம் இருக்குது. அது 90 வாட்ஸு 110 120 வாட்ஸ்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? இது ஒரு 30 டேங்க் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாடல் உங்களுக்கு வந்து போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் பின் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எதாவது புரியலைன்னா கால் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சங்கடப்படுறீங்க. நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வேலை அதிகமாக இருக்குங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வேலை இருக்கிற மாதிரி பர்சன் இருந்தால் தாராளமாக எனக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸாக பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து சாட்லேயே பேசணும்னு ஆசைப்படுறீங்க. அது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு 60 பேர் 70 பேர் வந்து எனக்கு வந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நான் எல்லாருக்குமே நான் சேட்லேயே பண்ணணும்னா எனக்கு வந்து வேலைக்கு கெட்டுரும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்குமே கால் பண்ணுறதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கால் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கிடைச்சிரும், எனக்கு வேலை ஃப்ரீ ஆயிரும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பம்புமே தேவைப்பட்டாலுமே தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த பம்பு தேவைப்படக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு செட்டப்லையோ அல்லது வந்து ஒரு 10 டேங்குக்கு மேலே போட்டிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படும். மீதி யாருக்குமே இந்த பம்ப் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து கடை பர்பஸ்க்காக. சரிங்களா? ஸோ இதனுடைய ரிவ்யூ வந்து இந்த பம்பு நான் வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு 2 மாதம் போனால் தான் வந்து என்ன கண்டிஷன் ஒர்க் ஆகுது, பேக்கப் கரெக்டாக நிற்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இந்த பம்பை பற்றியும் இந்த சோபோ ACDC பம்பை பற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ரிவ்யூ போடுறேன். சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.